டாஸ்மாகை தனியாருக்கு தாரை வார்ப்பது மது பழக்கத்தை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என போதைப் பொருள் நடமாட்டம் அதை வேரோட பிடுங்கி எறியணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கைஸ், தமிழ்நாட்டில் இருக்க குடிகார மக்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் விஜய் ஒரு சூப்பரான நல்ல விஷயத்தை செய்ய போறாரு. டாஸ்மாக முதல்ல பிரைவேட்டுக்கு விக்கிறாரு. இது எப்படி இருக்கு? இது மூலமா தமிழ்நாட்டை முன்னேற்ற போறாரு. அதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட், தனுஷ் அரசியலுக்கு வந்தா விஜய்க்கும் தனுஷுக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களோட ஜோசியக்காரர் இருக்கார்ல, அவரு வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நம்ம சார் வெசஸ் தனுஷ் சாரும் இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தனுஷ் சார் முடிவு வரணும். அவர் ஜாதகத்துல யோகம் இருக்கான நான் பர்சனலா பாத்துருக்கேன். ஜாதகத்தை தனுஷுக்கு அரசியல்ல பெரிய எதிர்காலம் இருக்குன்னு. சோ இதனால விஜய் ரசிகர்கள் எல்லாம் அப்செட் ஆகி இன்னும் தனுஷை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் மேல அவதூறு பேசின பிஸ்மிலா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆட்கள் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் நறுக்குன்னு கொட்டு வச்சிருக்கு காவல்துறைக்கு. சீமான் மீது அவதூறு பரப்புவோர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பி இருக்கிறது. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அமைச்சர் நிர்மல் குமார் என்ன சொல்லியிருக்காரு, நீட் படிக்க முடியலையா கார்பெண்டர் ஆயிடுங்க, பிளம்பர் ஆயிடுங்க, ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். சோ எல்லா பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. சோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவோ ஒரு ப்ரொஃபஷனாவோ கன்சிடர் பண்ணும். இது கூடவே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்களே, அதை 3 மாசத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க குடிகார மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட இருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது. அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கலீஜியா இருக்கு, அது நல்லா இல்ல, அதனால இதெல்லாம் பிரைவேட்டுக்கு வித்துருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக்ல மொத்தம் 4700 டாஸ்மாக் கடைகள் இருந்தது. அதுல ஒரு 717 கிட்ட மூட்டாரா. சோ பேலன்ஸ்ல இருக்கிறதுல ஒரு 2500 டாஸ்மாக் கடைகளை வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா தனியாருக்கு விக்கிறதுக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. அரசின் வருமானத்தை தட்டி குறைக்கும், வெட்டி குறைக்கும். சோ அந்த நியூஸ் இப்ப லீக் ஆயிருக்கு. சோ அந்த மேட்டரை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. தமிழ்நாட்டுல எதுக்கு டாஸ்மாக்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க தெரியுமா? இந்த மாதிரி பிரைவேட் கையில தான் முதல்ல வந்து டாஸ்மாக் கடைகளா இருந்தது. சோ அதுல ஏகப்பட்ட அழிச்சாட்டிங்க தனியா சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவனுங்க பாட்டு இஷ்டத்துக்கு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மகான்னு ஒரு படம் இருந்ததுல, விக்ரம் அவர் நடிச்ச படம். சோ அந்த படத்தை பார்த்திருந்தாலே தெரியும். அதுக்கப்புறம் தான் இப்படிலாம் இருக்க வேணாம், இத டாஸ்மாக்னு கவர்மெண்டே எடுத்து ரன் பண்றான், அப்பதான் ப்ராப்பரா இருக்கும், இந்த கள்ளசாராயங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடைமுறையை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப முதலமைச்சர் விஜய் என்ன பண்றாரு, திருப்பியும் இத பழைய நடைமுறைக்கே கொண்டு போறாரு. டாஸ்மாக் வந்து பிரைவேட்டுக்கு வித்துடலாம் அப்படின்ற மாதிரி. சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். சோ இது மூலமா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% குறையும். சோ எதனால இந்த பிளான பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து அப்பயே சொன்னாங்க, கண்டிப்பா ஆதவ அர்ஜுனா அவர்கள் டாஸ்மாக வித்துருவாரு அப்படின்ற மாதிரி பிரைவேட்டுக்கு. ஏன்னா அப்படி பிரைவேட்டுக்கு வித்தாதான் இவங்கல இருக்க ஆட்கள் வந்து நிறைய பேர் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகளை வச்சுக்கிட்டு இருந்தது. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? சோ இப்போ இந்த சினாரியோல பாக்கும்போது அதை நோக்கி தான் இந்த கவர்மெண்ட் நகர்ந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக கம்ப்ளீட்டா பிரைவேட்டுக்கு மாத்த போறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, அது கிளீனா இல்ல, அது ஒரு மாதிரி நல்லா இல்ல, அதனால பிரைவேட்டுக்கு விக்கிறோம். ஏன் கவர்மெண்டால கிளீனா ரன் பண்ண முடியாதா? கவர்மெண்டால அதை மெயின்டைன் பண்ண முடியாதா? அந்த அதாவது டாஸ்மாக கிளீனா வச்சுக்க முடியாதுன்ற காரணத்தினால இவங்க என்ன பண்றாங்க, பிரைவேட்டுக்கு மாத்துறாங்க. எப்பா உங்க காரணத்துல தூக்கி கொல்லி வைக்க. அதாவது வந்த உடனே என்ன சொன்னாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் கடைகள்ல 717 மூடுறேன், தமிழ்நாட்டில் இருக்க மகளிருக்கு வந்து நான் நல்லது பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேஷத்தை ஒன்று போட்டாரு. அதே முதலமைச்சர் விஜய் தான் பிரைவேட்டுக்கு மாத்துறாரு. சோ பிரைவேட்டுக்கு மாத்துறது மூலமா என்ன நடக்கும்னா, இன்னும் நிறைய பேர் குடிக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய குடிகாரர்கள் தமிழ்நாட்டில் உருவாவாங்க. இதுக்கு தான் அன்புமணி ராமதாஸ் இவங்க கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் எல்லாமே பிரைவேட்டா தான் மாறப்போகுது. முதலமைச்சர் அந்த திட்டத்தில் குறிக்கோளோட இருக்காரு அப்படின்றது வரக்கூடிய தகவல்களை பார்த்தா கிளியரா தெரியுது. சோ தமிழ்நாட்டில் இருக்க குடிகார மக்களே, உங்களுக்குலாம் நல்ல செய்தி வரப்போகுது. கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா ரெஸ்டோ பார் வரப்போகுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக்லாம் பிரைவேட்டுக்கு மாறப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி தான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்க குடிமக்களுக்கு இது ரொம்பவே கெட்ட செய்தி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதுல இருக்க வருவாய் வந்து இன்னும் குறையும். இன்னும் குறையறது மூலமா இன்னும் பாத்தீங்கன்னா வருவாய் இழப்பு ஏற்படும். ஆல்ரெடி தமிழ்நாடு கடன்ல இருக்கு. இதுல முதலமைச்சர் விஜய் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கடனை வாங்கி தள்ளிக்கிட்டே இருக்காரு. இதுல வந்து வருவாயும் குறைஞ்சதுன்னா எங்க இருந்து இது உருப்படும் அப்படின்ற மாதிரி தெரியல.
உங்களுக்கு உண்மையிலே டாஸ்மாக மூடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா இதை பிரைவேட்டுக்கு விற்க மாட்டீங்க. இதை பிரைவேட்டுக்கு வித்து இன்னும் நிறைய பேரை குடிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பா டாஸ்மாக மூடணும்னு எண்ணம் இருந்தா இந்த வேலையில் ஈடுபட மாட்டாரு. சோ முதலமைச்சர் விஜய்க்கு கிளியர் மைண்ட் செட் தான். டாஸ்மாக மூடல அதெல்லாம் இல்ல, சும்மா வந்துட்டான் பேருக்குன்னு ஒரு 717 மூடி விடுங்க. எல்லா ஆட்சியும் பண்ணாங்க, நீங்களும் சும்மா பேருக்குன்னு மூடி விடுங்க. அதுல எத்தனை மூடினாங்க இப்போ வரைக்கும் அப்படி ஷோரா தெரியல. ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐ போட்டு கேட்டாலே விளக்கம் வந்து ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, கடைங்களோட நம்பர்ஸ் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நியூஸ் போயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அந்த பேருக்குன்னு 717 மூடி சும்மா ஒரு மாய பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்தை கிரியேட் பண்ணி விட்டாரு. இப்ப கிரியேட் பண்ணி விட்டுட்டு உண்மையிலேயே ஒரு நடவடிக்கை எதை நோக்கி போகுது அப்படின்றது இப்ப கிளியரா புரிஞ்சு போச்சு. நன்றி நன்றி நன்றி. உங்களை முதலமைச்சர் விஜய் குடிகார மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நல்ல லக்ஸரியா குடிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்றாரு. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா வந்து நியூஸ் போயிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்திருந்தோம். ஆனா இப்ப விஜய் அவர்களோட ஜோசியக்காரு ரிக்கி ராதனா அவர் பேரு, அவர் தான் முதலமைச்சர் விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா ஆட்சியை புடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பதவி எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போட்டு பொலபொலன்னு போனதுக்கு அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாரு. சோ இப்ப அந்த ஜோசியக்கார் என்ன சொல்லியிருக்காரு, தனுஷ் அவர்களுக்கு அரசியல் வந்தா பயங்கரமா ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரு அரசியலுக்கு வந்துட்டா தனுஷ் வர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு போட்டி தான் போகும். சோ இந்த இடத்துல தனுஷ்க்கு ஒரு பெரிய இடம் இருக்கு அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஃபேக். இத சொன்ன உடனே என்னது அப்ப இவன் போட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தனுஷ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்பயே விஜய் ரசிகர்கள் எல்லாம் போட்டு பொலக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா இன்னும் போட்டு பொல பொறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்பர் 2 பிளேஸுக்கு வந்து தனுஷ் வந்துடுவார். ஒரு கட்டத்தில் நம்ம சார் வெசஸ் தனுஷ் சாரும் இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தனுஷ் சார் முடிவு வரணும். அவர் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் ஒரு ஜாதகத்தை. அதாவது ஜோசியக்காரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அப்ப இவர் தான் நம்மளோட முதல் எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக திமுக எல்லாம் காணாம போயிடும், ரெண்டாவது இடத்துக்கே தனுஷ் வந்துருவாரு, டிவிகே வர்சஸ் தனுஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப வருங்கால அரசியல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு போல. தாராவிஎஸ்ஐ கணேஷ் லீஜர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம். முதல்ல விஜய் இருப்பாரு, அடுத்து தனுஷ், அதுக்கு அடுத்து விஷால், அப்புறம் சிவகார்த்திகேயன், அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. அரசியல் கலகட்ட போதுரா. சீமான் மேல அவதூறா பாத்தீங்கன்னா பிஸ்மி இந்த மாதிரி யூடியூபர்கள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. 100 கோடி வாங்கிட்டாரு 500 கோடி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விடுவானுங்க. அரசியல் நேத்து வரைக்கும் நீங்க அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு 100 கோடி ரூபாய் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட வந்து நீங்க நட்பு பாராட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் யார்? நீங்க எப்பேற்பட்ட அரசியல் வியாபாரிங்கிறத மக்கள் பார்த்து என்னதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல இப்படி ஒரு அவதூறு உண்மையில்லாத ஒரு விஷயத்தை பேசுறமே அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. நாம் தமிழர் கட்சி சேர்ந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் கேஸ் கொடுக்கலன்னு யோசிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. பல கட்டத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த கம்ப்ளைண்ட்டுமே காவல்துறை எடுக்கல. ஏன் பாத்தீங்கன்னா இவங்கலாம் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறவங்க, அது டிவிகேக்கு ஆதரவா பேசுறவங்க. சோ இவங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதனால நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல போயிட்டு கேஸ போட்டு இந்த மாதிரி வந்து ஏன் கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு மனுவை போட்டவனே ஹைகோர்ட் வந்து கூப்பிட்டு வச்சு காவல்துறையை கொட்டுன்னு கொட்டி இருக்கு. ஏன் முதலமைச்சர் விஜய் மேல அவதூறு பேசினாருன்னு எம்எல்ஏ அரஸ்ட் பண்ண தெரியுதுல உங்களுக்கு. அப்ப முதலமைச்சர் விஜய்னா ஒண்ணு, சீமானா ஒண்ணா? இந்த பாரபட்ச பார்க்கலாம் கூடாது. சீமான் தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவர். சோ அப்படி இருக்கும்போது நீங்க அவர் மேல ஒருத்தவங்க அவதூறு பேசுறாங்கன்னா அது மேலே நடவடிக்கை எடுங்க. முதல்வர் விஜய் குறித்து பேசினால் நடவடிக்கை எடுக்கிறீர்கள், சீமானை பற்றி பேசினால் நடவடிக்கை இல்லையா என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பி இருக்கிறது. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கே நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தாகணும், இன்னைக்கு ஈவினிங் குள்ள ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் பிஸ்மி அவர்கள் மேல பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ் வந்து இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறு பரப்பியதாக யூடியூபர்கள் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எதுக்கு காவல்துறை இந்த கேவலமான வேலையை செய்து, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எது சரியோ அதை செய்யணும். ஆனா அப்படி செய்யறது இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய்க்கு சாதகமா பேசுற யூடியூபர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பேசினாலும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. யார் மேல வேணா அவதூறு பேசலாம், யார வேணா அசிங்கமா பேசலாம், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா இவருக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்களே அவங்க மேல உடனடியா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஒரு வார்த்தை லூஸ் ஸ்டாக் விட்டாலே போதும் உடனடியா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. சோ அதான் ஹைகோர்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி கொட்டி இருக்கு. எல்லார் மேலயும் ஒரே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். சோ சீமான் மேல அவதூறு பேசின பிஸ்மி இவங்க மேல பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து சீமான் அவர் மேல திமுக கிட்ட இவ்வளவு வாங்கிட்டாரு, பிஜேபி கிட்ட இவ்வளவு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவதூறு அவனுங்க பாட்டு இஷ்டத்துக்கு அடிக்கிட்டே போவானுங்க. இதை வந்து சைலண்டா விடுறதால என்ன ஆகுதுன்னா, இது ரீல்ஸா பாக்குற நிறைய
நிறைய கூட்டங்களுக்கு இது உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. ஓகே இவர் சொல்லிட்டார், ஆமா 100 கோடி வாங்கிட்டார் போல திமுக கிட்ட அப்படின்ற மாதிரி தான் நம்புறானுங்க. ரீல்ஸ்ல சொல்ற எல்லாமே உண்மை நம்புறவனுங்க இருக்க வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களை வந்து பேச விடக்கூடாது. சோ இது சரியான நடவடிக்கை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. 100 கோடியை வாங்கினதை நீதிமன்றத்தில் பிஸ்மி நிரூபிக்கணும். இதை நிரூபிக்கல அப்படின்னா பிஸ்மி இந்த வழக்கில் கைது செய்யப்படும். நிர்மல் குமார் இருக்கல, சிடிஆர் நிர்மல் குமார். சோ அந்த நிர்மல் குமார் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, நீட்ல வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலையா, நீட்ல உங்களால படிக்க முடியலையா, ஒரு பிரச்சனை இல்ல, கார்பெண்டருக்குலாம் எவ்வளவு டிமாண்ட் இருக்கு தெரியுமா, பிளம்பருக்குலாம் எவ்வளவு டிமாண்ட் இருக்கு தெரியுமா, புக் பண்ணா 4 நாள் ஆகுது அவங்க வீட்டுக்கு வரதுக்கு. சோ அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அது முடியலையா இதை படிங்க, இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லை, அதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் தேவையில்லை. எவ்வளவு கேவலமான ஒரு மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு அதான் காரணம் தான். யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. சோ எல்லா பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. சோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவோ ஒரு ப்ரொஃபஷனாவோ கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் படிப்பேன். அதுக்கான வழியை வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் ஒரு அரசாங்கம். அதை விட்டுட்டு அங்க சான்ஸ் கிடைக்கலையா இங்க வந்து படிக்க, அது எங்களுக்கு தெரியும் பாஸ். படிக்க முடியாததுக்கு வேற ஏதாவது காரணமா இருந்தா பரவாயில்ல, அரசியல் காரணங்கள் இருக்கு. சோ நீட்ன்ற ஒரு சிஸ்டமே தப்பா இருக்கு அப்படின்னும் போது மாணவர்களை எப்படி டாக்டரா ஆக்கலாம், அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். அதை விட்டுட்டு பிளம்பர் ஆகலாம், கார்பெண்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அது தப்புன்னு சொல்ல வரல. ஓகே பிளம்பர், கார்பெண்டர் இதெல்லாம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பண்ண வேண்டிய வேலை. இதுக்கு உண்மையிலே டிமாண்ட் இருக்கு. அதுல ஃபெயிலியர் ஆனது தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மிஸ் பண்ணிடுச்சு. சோ இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறதுக்கு அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா பிளம்பராவோ எலக்ட்ரிஷியனாவோ ஸ்கில்டு ஒர்க்கை வந்து கத்துக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நாட்டம் காட்டல. சோ அதுக்கான ஒர்க்கை வந்து கரெக்டான பாத்வே வந்து கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதை நீங்க பண்றது ஒரு சைடுல பண்ணுங்க. ஆனா அதுக்குன்னு நீட்டுக்கு சான்ஸ் கிடைக்கல, கார்பெண்டர் அவங்க பிளம்பர் அவங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம், கேவலமான ஒரு மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் பண்ணதுலயே ஒரு உருப்படியான விஷயம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன மேட்டர்னா, தமிழ்நாட்டில இருந்து ஏகப்பட்ட மலைங்களை வந்து உடைச்சு கேரளா கொண்டு போயிட்டு இருக்காங்க. போர்ட் கட்டுறதுக்கு, அது கட்டுறதுக்கு, இது கட்டுறதுக்கு, மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் போகுது. தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கு போகும், கர்நாடகாவுக்கு போகும். அவங்க ஊர்ல எல்லாம் மலையே இல்லாத மாதிரி நம்ம ஊர் மலையை மட்டும் உடைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமா இதை கத்துன்னு எல்லா கட்சியும் கத்திக்கிட்டு இருந்தது. ஃபைனலா இப்ப முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணிருக்காரு, 3 மாசத்துக்கு தடையை போட்டிருக்காரு. தடையை போட்டோன்னே கேரளா கவர்மெண்ட் பதறிடுச்சு. என்னடா இது, இவ்வளவு நாளா நம்ம கேட்க கொடுத்துட்டு இருந்தானுங்க, எவ்வளவு மலையை வேணா உடைச்சிக்க சொன்னானுங்க, இப்போ என்ன கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பதறி போய் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அங்க இருக்க முதலமைச்சர். அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற மாதிரி. கனிம வளங்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு தமிழ்நாடு அரசிற்கு கேரள முதலமைச்சர் சுதீசன் கடிதம் எழுதியிருக்கிறார். அப்ப தமிழ்நாடு சைடுல இருந்து என்ன தெரியுமா சொல்ல தோணுது, உங்க ஊர்ல எக்கச்சக்கமான மலைங்க இருக்கு, உங்க ஊர்ல இருக்க மலையை நீங்க 2-3 மலையை உடைச்சுக்கோங்களேன், அது உடைக்க முடியாதுல்ல, நீங்க மட்டும் உங்களோட இயற்கையை வந்து பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு நினைப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் இழிச்சவ பயல்களா? முதலமைச்சர் விஜய் பண்ணதுல உண்மையிலே உருப்படியான விஷயம், உண்மையிலே பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இங்க சிஎம் விஜய் நல்லது பண்ணா பாராட்டுறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கும். அதே மாதிரி அவர் ஆட்சியில வர கிரிட்டிசிசம் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருங்க. அவர் ஆட்சியில கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு காரணம் ஒரு விஷயம் தப்புன்னு தான் சொல்லி ஆகணும். எலக்ட்ரிசிட்டி பில் ஏறுது அப்படின்னா ஏறுதான், அதை ஒத்துக்கணும். அதை ஒத்துக்காம வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படிலாம் ஏறல அப்படின்ற மாதிரி விடாப்படியா இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது சமம். சோ இந்த விஷயத்துல முதலமைச்சர் விஜய் பண்ணது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா என்ன 3 மாசத்துக்கு தடையை போட்டிருக்காரு, அது நிரந்தர தடையாகணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களோட கோரிக்கை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க வளங்களை மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து இதே மாதிரி வித்துக்கிட்டே இருந்தா காசு கோசம் இங்க வளங்களே இருக்காது. சும்மா பஸ்ல ஏறி சவுத் சைடு போனீங்கன்னா தெரியும், அங்க இருக்க மலைங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கொடைஞ்சி உள்ள போயிட்டானுங்க, நோண்டி எல்லாம் பள்ளமாக்கி போட்டானுங்க. சோ முக்காவாசி மலைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மலை திடீர்னு பாத்தீங்கன்னா காணாம போயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல மலைங்க ஆல்ரெடி காணாம போயிடுச்சு. சோ இதுக்கப்புறமாவது முதலமைச்சர் விஜய் இது 3 மாசம் தடையா மட்டும் இல்லாம திருப்பி 3 மாசம் கழிச்சு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டு மக்களை லைட்டா மேனிபுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓபன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம நிரந்தர தடையா போட்டீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க பண்ற பெரிய நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி. சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.